கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். யாத்ரா 34 அதிகாரம் 29 35 வசனங்களை வாசித்து பாருங்கள். மோசே மலையிலிருந்து கீழே இறங்குகிறான். அவனுடைய முகம் பிரகாசித்தது. இதை கண்டு ஜனங்கள் பயந்தார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. மோசே தேவனுடைய சன்னிதானத்தில் போய் அமரும் பொழுது அல்லது ஆசரிப்பு கூடாரத்தில் நுழையும் போது அவன் முக்காடு போடவில்லை. ஆனால் மக்களோடு ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு வெளியே வரும்போது அவன் முக்காடு போட்டதாக அங்கு வேதவசனம் சொல்கிறது. யாத்ரா 34 அதிகாரம் 33 வாசிக்கிறேன். மோசே அவளோடு பேசி முடியும் அளவும் தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பிரகாசம் எப்போது வருகிறது? ஆண்டவரோடு அவன் அர்ப்பணிக்கும் பொழுது, ஆண்டவரோடு உரையாடும் பொழுது, ஆண்டவர் சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது, ஆண்டவராகிய கர்த்தர் அவனோடு பேசும் பொழுது அவனுடைய முகம் பிரகாசிக்கிறது. ஸ்தேவானுடைய முகம் பிரகாசித்ததை ஜனங்கள் கண்டார்கள். இங்கே மோசேயின் முகம் பிரகாசித்ததை நாம் இந்த திருமறை பகுதியிலே அறிந்து கொள்ள முடிகிறது. உலகத்தில் வந்து எந்த மனிதனை பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளி கிறிஸ்து இயேசு என்று சொல்லி யோவான் நற்செய்தி நூல் 1 அதிகாரத்தில் என வாசிக்க முடிகிறது. இந்த திருமறையை வாசித்த பொழுது நான் புரிந்து கொண்ட உண்மை என்னவென்றால், தேவனோடு தேவ சமூகத்திலே தனித்திருக்கும் பொழுது, தேவனோடு கிட்டி சேரும் பொழுது, அல்லது தேவனை நாம் தனிமையாக ஆராதிக்கும் பொழுது அவருக்கும் நமக்கிடையில எந்த முக்காடு வரவேண்டிய அவசியமில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய மகிமைக்கு முன்பாக நம்முடைய மகிமை ஒன்று பெரிதல்ல. தேவனுடைய நீதிக்கு முன்பாக நம்முடைய நீதி ஒன்று பெரிதல்ல, கந்தை தான். ஆகவே ஆண்டவிடத்திலே தனித்து அவரோடு உரையாடும் போது நம்முடைய பலங்கள், பலவீனங்கள், பயங்கள், நெருக்கங்கள், அபிலாசைகள், சோதனைகள், தடுமாற்றங்கள், தவறுகள் அல்லது கண்ணீரின் அனுபவங்களை ஆண்டவிடத்திலே நாம் மனந்திறந்து சொல்லக்கூடிய சிலாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஆண்டவருக்கு நமக்கிடையில எந்த மறைபொருளும் இல்லை அல்லது எந்த ரகசியம் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இதே மோசே ஜனங்கள் மத்தியில் வரும்போது அவனுடைய முகத்தின் பிரகாசத்தை கண்டு அவர்கள் பயந்தார்கள். ஆகவே மோசே அதற்காக முக்காடு போட்டு கொண்டிருந்தார். ஆகவே ஆண்டவருடைய மகிமையை அந்த ஜனங்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தைரியம் இல்லாதனாலே அவன் முக்காடு போட்டான் என்று சொல்லப்படுகிறது. நான் இதை புரிந்து கொண்ட ஒரு உண்மை என்னவென்றால், தேவனிடத்திலே சேரும்போது நமக்கும் அவருக்கு இடையிலே ஒளிமுறை வேண்டாம். ஆனால் மனிதர்கள் மத்தியிலே வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே முக்காடு போடக்கூடிய நிலையிலே காணப்படுகிறோம். பல உண்மைகளை, பல சத்தியங்களை, பல வெளிப்பாடுகளை நாம் ஆண்டவருக்குள்ளே மறைத்து வாழ அழைக்கப்படுகிறோம். இந்நாட்களிலே, கடைசி காலங்களிலே நாம் காண்கிற உண்மை என்ன? அநேகரிடத்திலே ஆண்டவர் பேசலாம், அநேகரோடு ஆண்டவர் வெளிப்படத்திலே சொல்லலாம். அந்த வெளிப்படுத்தல்களை எல்லாவற்றையும் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே விரித்து வைத்து அதை வியாபாரம் பண்ணுகிற ஒரு பரிதாப நிலையை பார்க்கிறோம். ஆகவே அருமையானவர்களே, எதை மக்களுக்கு சொல்ல வேண்டும், எதை பகிர்ந்து கொள்ள வேண்டும், எதை அவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் அல்லது எதை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்கிற தேவ ஞானம் இல்லாத அளவிற்கு மக்கள் இன்றைக்கு பிரயாசப்படுகிறார்கள். அதனாலே அவருடைய வார்த்தைகளினாலே சிக்குண்டு அவர்கள் கண்ணிகளில் மாட்டி வேதனை அனுபவிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, ஒரே ஒரு உண்மை என்ன? தேவனுக்கு முன்பாக எந்த ஒழிவு முறையில்லாமல் அவரோடு நெருங்குங்கள். மனிதர்களுக்கு முன்பாக ஞானத்தோடும் விவேகத்தோடு நடந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை பலப்படுத்த வல்லவுள்ளவராயிருக்கிறார். உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையிலே பவுல் அப்போஸ்தலன் ஒரு காரியத்தை தன் நிருபத்தில் எழுதுகிறார். நான் ஒரு மனிதனை அறிவேன், 3ஆம் வான வரையில் எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று சொல்லி அந்த அனுபவத்தை எழுதுகிறார். ஆனால் அந்த அனுபவத்தை எழுதும் பொழுது கூட அவர் அநேக வேத பண்டிதர்கள் சொல்லும் பொழுது உண்மையாகவே பவுல்தான் அந்த மனிதனாக இருக்கலாம் என்று சொல்லி அநேகர் வெளிப்படுத்துகிறார்கள். ஆனால் அதே சமயத்தில் பவுல் தன் பெயரை அவன் சொல்லவே இல்லை.
அவன் என்ன செய்கிறான் என்றால், அவன் இன்னொருவனுடைய பெயரை சொல்லுகிறான். ஆனால் ஒரே ஒரு இடத்துல அங்கே பாருங்கள், 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே 3 அங்கே 5வது வாக்கியம் உள்ள பகுதிகளை வாசித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தலாம். ஆனால் ஞானத்தை, ஆண்டவர் கொடுக்கிற ஞானத்தை பயன்படுத்த அழைக்கப்படுகிறோம். ஆகவே முக்காடு எங்கு போட வேண்டும் என்று மோசே அறிந்திருந்தார். முக்காடை எங்கே போடக்கூடாது என்று மோசே அறிந்திருந்தார். இந்த ஆலோசனையை நாம் பெற்று வாழ அழைக்கப்படுகிறோம். கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். ஜீவனுள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த செய்தியை கேட்ட மக்களை நீர் ஆசீர்வதியும், அவளோடு தொடர்ந்து பேசும். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே உமக்கும் எங்களுக்கு இடையிலே எந்த ஒரு முக்காடும் வந்து விடாதபடி நாங்கள் ஞானமாய் வாழ, திறந்த இருதயத்தோடு வாழ உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.